அண்ணாமலை அவர்கள் பேசின பேச்சால் இப்ப அண்ணாமலைக்கும் தமிழகத்துல பிஜேபியோட வாக்கு சதவீதத்துக்கும் அடி விழ வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ அண்ணாமலை அவர்கள் அப்படி பிரச்சாரத்துல என்ன விஷயம் பேசுனாங்க அப்படின்னு தான் பேச போகிறோம். ஏற்கனவே பிஜேபி தமிழகத்துல இந்த டைம் ஒரு பயங்கரமான வாக்கு சேகரிக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் கூட்டணி பலமா சேர்த்திருக்காங்க. கருத்து கணிப்பு முடிவுல கூட பிஜேபியோட கருத்து கணிப்பு முடிவு போன டைமை விட இந்த டைம் இரட்டை இலக்கா இருக்கு. போன டைம் 3% இந்த டைம் 12% வாக்கு வாங்க வாய்ப்புகள் இருக்கு அப்படி சொல்லி கருத்து கணிப்பு முடிவுகள்லாம் வெளியாகி இருக்கு. அதே மாதிரி தான் கூட்டணியும் பலமாக இருக்கு. ஸோ அண்ணாமலை அவர்கள் எப்படியாவது கோவை தொகுதியில் வெற்றி பெற்று ஆக வேண்டும். ஏன்னா அண்ணாமலை வெற்றி பெற்றால் மட்டுமே எம்பி சீட் கிடைக்கப்படும். இல்லைன்னா அண்ணாமலைக்கு என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால அண்ணாமலை அவர்கள் முழுசா போராடிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை நடந்தது. அண்ணாமலை அவர்கள் நைட் 10 மணிக்கு மேல பிரச்சாரம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி திமுக நிர்வாகிகளாம் சண்டை போட்டுருந்தாங்க. அப்ப அண்ணாமலைக்கும் திமுக நிர்வாகிகளுக்கும் பெரும் சண்டை வெடித்தது. முக்கியமா காவல் அதிகாரிகளுக்கும் அண்ணாமலைக்குமே சண்டை வெடித்தது. நாங்க பிரச்சாரம் பண்ணல, மைக் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை நீங்க எப்படி பிரச்சாரம் சொல்லலாம் அப்படிங்கிற பிரச்சனை வெடித்தது. அப்பவே அண்ணாமலை மீது ஒரு மரியாதை தமிழக மக்கள் மத்தியிலும் முக்கியமா கோயம்புத்தூர்ல அந்த மரியாதை கம்மியானது. அதை தொடர்ந்து இப்ப ஒரு பிரச்சாரத்துல பயங்கரமான ஒரு விஷயத்த பேசியிருக்காங்க. பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தர் கேட்டிருக்காங்க, நீங்க எப்ப நீட் தேர்வு ரத்து செய்வீங்க? நீட் தேர்வு உங்களுக்கு வேண்டாம் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களோட உயிரே போனாலும் நீட் தேர்வு ரத்து செய்ய முடியாது. நீட் தேர்வு என்பது மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அது தப்பான விஷயம் கிடையாது. ஸோ அதை எப்படி ரத்து செய்ய முடியும்? நீட் தேர்வுனால இப்ப ஏழை மாணவர்கள்லாம் மருத்துவம் படிக்க போயிட்டாங்க. ஸோ தமிழக அரசு மார்க் வச்சுட்டு எலெக்ஷன் மார்க் வச்சுட்டு உங்களுக்கு மருத்துவ சீட் குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய மருத்துவ தமிழக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் தனியார் கிட்ட தான் இருக்கு. 4 கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் 4 தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் தான் இருக்கு. அதுலயும் மாணவர்கள் சேர்க்கை ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஸோ நீட் தேர்வுனால தான் இப்ப மாணவர்கள் நிறைய பேர் உள்ள போயிட்டு இருக்காங்க. ஏழை மாணவர்கள் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதில் தான் மிகப்பெரிய அடி அண்ணாமலைக்கு விழ வாய்ப்புகள் இருக்கு. அண்ணாமலை அவர்கள் சொல்லிட்டாங்க, நீ உயிரே போனால் நீட் தேர்வு ரத்து செய்யப்படாது. இதுதான் இன்டர்நெட்ல செம்மையா ட்ரெண்ட் ஆகி கொண்டு இருக்கு. ஸோ நீட் தேர்வு அப்படிங்கிற விஷயம் ரொம்ப நல்ல விஷயமா இருந்திருந்தாலுமே அவர் அந்த மாதிரி ஓப்பனா இதை சொன்னது மக்கள் மத்தியில் ஒரு நெகட்டிவான இம்பாக்ட் அண்ணாமலை மீது கிரியேட் ஆகி இருக்கு. ஸோ அந்த ஒரு அவருக்கு அவங்க அந்த கீழே மக்கள் கேட்ட கொஸ்டின் இந்த கொஸ்டின் நிராகரித்திருக்கலாம். இதை பேசுறதுனால இப்போ பெரிய பிரச்சனை அண்ணாமலைக்கு எகெயின்ஸ்டா ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், சோஷியல் மீடியாவில் வெடித்து கொண்டு இருக்கு. இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன்